இந்த சீமானுடைய கட்சி மொழி பிரிவினைவாதம், இன பிரிவினைவாதம், அடிதடி கட்சி, அதே மாதிரி தமிழ்நாட்டை வந்து இந்தியாவில இருந்து பிரிக்கணும்னு நினைக்கக்கூடிய தீவிரவாத கட்சி. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது தெலுங்கர் வாழும் பகுதி. நாம் தமிழ் கட்சி உள்ள வரக்கூடாது, வெளியே போன்னு சொல்லி கொலவெறி தாக்குதலை நடத்திருக்கிறாங்க. அதாவது அதுல ஒரு நபர் வந்து டேய் இது எங்க ஏரியா, எங்க ஊரு, போடா வெளியில அப்படின்ற அளவுக்கு நம்ம மீது வன்மத்தை கொட்டும் தெலுங்கர். ஏன் இவங்களை தெலுங்கர் அப்படிங்கிறோம்னா, அந்த சம்பவம் நடந்தது மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சொக்கநாதன்பட்டி அப்படின்ற கிராமத்துக்குள்ளதான் அந்த பிரச்சனை நடந்தது. இந்த பிரச்சனைக்கு முழுக்க மூலக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாம் தமிழ் கட்சியில் குழந்தைய கட்டா கூட சொன்னோம், அப்பா ஸ்டாலின். அப்பா ஸ்டாலின் கிட்ட போட்ட எலும்பு துண்டை ஒரு நாய் கவிக்கிட்டு வந்து தான் இந்த வேலையை பார்த்தது. அந்த நாய் வேற எந்த நாய் இல்லை, பரத் அப்படின்ற ஒரு எச்ச நாய் தான். அந்த நாய்க்கு இதே வேலை தான். நாம் தமிழர் கட்சி உறவுகளையும் அண்ணன் சீமான் மீதும் தவறான ஒரு கருத்தை வந்து திணிச்சிட்டு இருக்கிறான். இவங்க வந்து தெலுங்குக்கு எதிராகிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் தெலுங்கர் வாழக்கூடாதுங்கிறாங்க, தெலுங்குரை வெளியே போன்னு சொல்றாங்க, எங்களை பார்த்து வந்தேரின்னு சொல்றாங்க அப்படின்னு இவனா ஒரு உருட்டி இருக்கிறான். சமீப காலமே இந்த வேலையை அவன் தான் பார்த்தான். இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டாதான் இந்த கிறுக்கு பிடிச்ச பசங்க இவனுங்க போற 5-10 பிச்சை காசுக்காக ஒரு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக வாக்கு சேகரிக்க போன ஒரு தமிழர்களை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் வந்து விரட்டுற அளவுக்கு ஆகி போச்சு. என்னங்கடா நீங்க இப்படி இருக்கிறீங்க? டேய், உங்களை யாரா தெலுங்கர், நீங்க பிறமொழியாளர், நீங்க வாழக்கூடாதுன்னு சொன்னாங்க? நாம் தமிழ் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. அப்படியாப்பட்ட கட்சி 6 அறிவுன்ற பேர்ல 3 அறிவு இருக்கிற உங்களை போய் நாங்க ஏதாவது சொல்லுவோமா? சொல்லு பார்க்கலாம். அனைத்து உயிர்களுக்கும் அரசியல் பேசுற நாங்க மனிதரை தவறா பேசுவோமா? இங்க எல்லாரும் தாய் புள்ளியா இருக்கிறோம். எங்க கட்சியிலேயே தெலுங்கு மொழியிலேயே வந்து வாக்கு கேட்கறாங்க. அதுக்கே பொறுக்க முடியாத இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி எதுக்குற சில கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, எல்லாரும் நாம் போட்டு என்ன தெலுங்குல வாக்கு கேட்கறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க. எங்கடா போச்சு தமிழ் தேசியம்? இதுதான் உங்கள் தமிழ் தேசியமாகறாங்க. தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும். நாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேலை செய்யல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வேலை செய்யறோம். நாங்க உலக அரசியல் பேசுறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். நீங்க வேணா பிரிவினவாதம் பண்ணி பேசலாம். இது வந்து தெலுங்கர் பூமி, அது கன்னட பூமி, இது ஆந்திரா பூமி, இவங்க நிலத்துக்குள்ள வேற யாரும் அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, அந்த மண்ணை சார்ந்த மைந்தன் தான் தலைமை ஏற்கணும்னு சொல்லி கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் தானே நடக்குது. அங்க தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியுமா? அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ இந்த பரத்ன்றால என்ன பண்றாங்கன்னா, இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள சுயேட்சையா போட்டிக்கிட்டு நாம வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மைக்கு சின்னத்தை வச்சு அங்கீகாரம் வாங்கணும் பார்த்தீங்களா, அதே சின்னத்தை வாங்கி அவனும் போட்டி போடுறான். இப்போ இந்த இடத்துல பிரச்சனை தூண்டுறது யாரு? இந்த பரத்ன்ற பன்னாடை தான். ஏற்கனவே அண்ணன் சீமான் மீது ஏகப்பட்ட அவதூறை பரப்பிட்டு இருக்கிறான். தெலுங்கர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் இடம் இல்லை, எங்களை மிதிக்கிறாங்க, திணிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, எங்களுக்கு உரிமை வேணும், இந்த உரிமைக்காக நாங்கள் போராடுறோம் அப்படிங்கிறாங்க. டே, அந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் சொல்லணும். ஒட்டுமொத்த அரசியல் அதிகாரத்தையும் நீங்க தான் வச்சிருக்கிறீங்க. எங்க அப்பா முதல்வர் ஸ்டாலின் தான் வச்சிருக்கிறாரு. உங்ககிட்ட இருந்தாண்ட உரிமை நாங்க கேட்கணும். அந்த உரிமைக்காக தான் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாரு. நீங்க ஒழுங்குமுறையில ஆட்சி செய்து என் தமிழ் மொழியை காப்பாத்தி இருந்தா, என் தமிழர்களை தலைநிமிர வைத்து நீங்க நல்ல வாழ்க்கை கொடுத்திருந்தா, நாங்க ஏன் உங்ககிட்ட வந்து போராடுறோம்? உங்களை நாங்க எங்க பேசுறோம்? லூசு பையனாட்டும் ஒரு மைக்கை தூக்கிட்டாங்க, ஒரு கேமரா தூக்கிட்டாங்க, அந்த சொக்கப்பட்டி கிராமத்துல போய் நின்றுட்டான். அங்க பாத்தீங்களா மக்களே, இங்க வந்து நாம் தமிழ் கட்சி உறவுக்காரங்க இந்த தெருவில் இருக்கிற போர்டை பார்த்த உடனே, ஓ நாய்க்கர் தெருவா, தெலுங்கர் வாழும் பகுதியா அப்படின்னு எகத்தாளமா பேசினதாகவும், கீழே உட்காந்துட்டு இருந்த சில பேர் வந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய நபர்கள் வந்து, என்னடா எங்களையே நீங்க வந்து இப்படி வந்து தவறா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கோபத்துல தான் வந்து சண்டை போட்டதா சொல்றாங்க. லூசு கம்மனாட்டிங்களா, ஃப்ரேம் நீங்களே ஆதாரம் வச்சுக்கிறீங்க. நீ நாம் தமிழ் கட்சியை தவறுதலாவே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற. நீ சுயேட்சை நிக்கிறவன் வேற ஒரு சின்னத்தில் நிக்கலாம். அதை எப்படி குறிப்பிட்டு நாம் தமிழ் கட்சியோட மைக்கு சின்னத்தையே வாங்கி நிக்கிற? அப்புறம் அந்த தெருவுக்குள்ள நின்றுக்கிட்டு இங்கதான் வந்து நாம் தமிழ் கட்சிக்காரன் எங்களை தாக்கினாங்கன்னு சொல்றப்ப, இது தெலுங்கர் வாழும் பகுதி நீயே சொல்ற. அப்ப பின்னால உதயசூரன் சின்னமும் ரட்டளை சின்னமும் இருக்குது. அப்ப அவங்களுக்கு நீங்க ஜாலரா தூக்குறீங்க, கூஜா தூக்குறீங்க, சைஞ்சப்பா அடிக்கிறீங்க. அப்ப நாம் தமிழ் கட்சி பார்த்தா உங்களுக்கு தான் பொறுக்கல. அதிகாரம் தமிழர் கையில போயிடக்கூடாது, காலங்காலமா நாங்கத்தான் ஆளணும், தமிழர்கள் அடிமையா இருக்குன்ற எண்ணம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கீழ்த்தரமான வேலை செய்யறீங்க.
ஆனா இந்த திராவிட கட்சிகளோட எண்ணத்துல மண்ணள்ளி போட்ட நாம் தமிழ்ச்சி உறவுகள் ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளுக்கு நாள் அண்ணன் சீமானுடைய கொள்கையை இறுக பிடிச்சுக்கிட்டு அண்ணனுக்கு பக்க பலமாக இளைஞர் கூட்டம் பெருமளவு கூடிடுச்சு. இப்ப இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி ஒரு சிக்கலை ஏற்படுத்தினா ஓரளவுக்கு இந்த பிறமொழியாளர் ஓட்டை வந்து நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு இன்னமும் அதே கனவுல இருக்கிறாங்க. டேய் கோமாளிங்களா, நீ உன்னோட தாய்மொழியை கொண்ட அரசியல் வியாதிகளுக்கு சைன் சப்பாட்டி ஜால்ராத்துக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா நீ காசை வாங்கிட்டு தேர்தல் முடிஞ்சனா ஓடி ஒளிஞ்சிடுவ. ஆனா உன் பின்னால நிக்கிற அப்பாவி மக்கள் இருக்கிறாங்களா, இதே பிறமொழியாளர்கள், அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க? அவங்கள ஏன்டா இன்னுமே வந்து கொஞ்சம் கூட சிந்திக்க விடாத அளவுக்கு அவங்கள வந்து அடிமையா வச்சிருக்கிறீங்க? நான் எங்களுக்கு மட்டும் போராடல, உங்களுக்கும் சேர்த்தி தான் போடுறோம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைவருக்குமே நாங்கள் போராடுறோம். இங்க வந்து கஞ்சா தலை விரிச்சாடுது. அதுக்கு எவனாவது வந்து திமுக காரனை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிறீங்களா? பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுறீங்களா? கல்லூரி மாணவிய கஞ்சா பதில வெட்டி இருக்கிறானுங்க. இதுக்கு ஆளுங்கட்சி திமுக காரனை உள்ள விடாம ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? அப்புறம் நம்ம மலைகளெல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு ஏதாவது நீங்க கோவப்பட்டு கொப்பளிச்சு திமுக நிர்வாகிகளோ திமுக ஆதரவு வந்து வாக்கு கேட்கறீங்களோ சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டுக்கிறீங்களா? இல்லை என் தமிழ் மக்களை குடிக்க வச்சு சிந்திக்கிற திறனே இல்லாம தலையை தொங்க போட்டுக்கிட்டு இன்னமும் உதயசூரஞ்சனுக்கு வாக்கு செலுத்துறானே, அவன் குடும்ப நறுத்தரவு நிற்கிற எத்தனை தாய்மார்கள் தாலியா அறுத்துறது இந்த திராவிடம். என்னைக்காவது ஒரு தடவையாவது உங்க வீட்டுக்கு வாக்கு கேட்டு வர திராவிட கட்சிக்காரன் பிடிச்சி சட்டையை பிடிச்சி ஏன்னா அந்த சாராய கேட்ட மூட மாட்டியா? உன் வீட்லயும் பிள்ளை இருக்குது இல்ல, உன் பிள்ளை சாராயம் குடிச்சா ஒத்துக்குவியாடா? உன் பிள்ளை கஞ்சா குடிச்சா ஒத்துக்குவியாடா? இல்ல உன் வீட்டுல இருக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு இது மாதிரி பாலியல் தொந்தரவு கொடுக்குறவன என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களாடா? இந்த திமுக அரசை கேள்வி கேட்டுறீங்களா அப்படின்னு நீ என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறியா? முழுக்க 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 இந்த பரத்துங்கிற பண்ணாடிக்கு அண்ணன் சீமான தவறாவே பேசுறது, நாம் தமிழ்ச்சி மீது அவதூற பரப்புறது, பிற மொழியாளர்களுக்கு இவங்க விரோதின்னு இவன் முத்திரை குத்திட்டு தெரியறான் ஒரு சந்துக்குள்ள. இந்த லட்சணத்துல நீ வந்து எங்களை எதிர்த்து நீ வந்து தேர்தல் நிக்கிற சுயேட்சையா. உனக்கு என்ன தேவை? என்ன தேவை? அதிகாரமே உங்க கையில தான் இருக்குது, ஸ்டாலின் அப்பா கிட்ட. நீ சுயேட்சை நின்று ஓட்டு பிரிக்கிற வேலை, நாம் தமிழ் அவதூறு பரப்புற வேலை. தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆளணும்னு சொன்னா உங்களுக்கு ஏன்டா அப்படி பொத்துக்கிட்டு வருது? ஏன் அவ்வளவு கோபம் வருது? எங்க அண்ணன் கர்நாடகாவில் போய் தமிழன் ஆளணும் எங்களுக்கு உரிமை வேணும்னு கேட்டாரா? இல்ல கேரளாவில் கேட்டாரா? இல்ல ஆந்திராவில் கேட்டாரா? டேய் மண்ணின் மைந்தன எங்க அண்ணன் சீமான், தமிழ்நாட்டில் நாங்க தான் ஆளணும்னு சொல்றதுல என்ன தப்பு? இந்த மக்கள் இந்த 8000 ரூபாய் கூப்பனு, அப்புறம் இந்த அதிமுக அது ஒரு சைடில் ஒரு கூப்பனை கொடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் எவர்சில் ஒரு தட்டு கொடுத்துக்கிட்டு மக்களை வந்து எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணணும். நான் 2000 தரேன், நான் 5000 தரேன், நான் 10,000 தரேன். என்னங்கடா இதான் உங்க கொள்கையா? 8000 ரூபாய் கூப்பன் தான் உங்க கொள்கையா? இந்த மக்களுக்கு நீங்க என்ன நல்லது பண்ண போறீங்க? கல்வியும் எடுத்துக்கிட்டீங்க, மருத்துவத்தையும் தூக்கிட்டீங்க, தண்ணியும் தனியாருக்கு கொடுத்துட்டீங்க. ஆனா மக்கள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அவன் சம்பாரிச்சு வாங்கக்கூடிய மிக்சி, கிரைண்டரு, டிவி இதெல்லாம் இலவசம் கொடுத்துறது. மக்களால் எதை வாங்க முடியாதோ அதை வியாபாரமா மாத்தி கல்வியை கொண்டாந்து நிறுத்திட்டானுங்க. ஏன் மக்களும் இன்னமும் அதை புரிஞ்சிக்காம இந்த திராவிட கட்சிகளுக்கே வாக்கு செலுத்துறீங்க. இந்த திராவிட கட்சி நம்மளை ஜாதியாகவும் மதமாகவும் அப்புறம் இந்த சாராய போதையிலையும் ஒட்டு மொத்தமாக நம்மளை வந்து குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்கிறோம். இதுக்கு மேலேயும் நீங்க வந்து இந்த திராவிட கட்சிகளை நம்பி வாக்கு செலுத்தினீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் அகதியாக்கப்படுவீர்கள். இன்னொரு இனப்படுகொலை நடக்க ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த சாராயத்தை கொடுத்து நம்மளை படுகொலை பண்ணிட்டான். பாதி தமிழர்களுக்கு வாரிசு இல்லை. மீண்டும் இவங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிங்கன்னா நடுத்தெருவில் நிற்பீங்க. அதுவும் தமிழ்நாட்டில் நிற்க மாட்டீங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வெளியில பஞ்சமலைக்கு தான் நம்ம போகணும். இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னா காலம் தந்த கையிருப்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. தமிழர்களாக தலை நிமிர்ந்து நாம நிற்க வேண்டும். அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி வாக்கு செலுத்த வேண்டும் விவசாய சின்னத்துக்கு. மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.